சென்னை கிண்டியில் இயங்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு காலையில் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் அந்த மருத்துவமனைக்கு வந்து அங்கே பணிபுரியக்கூடிய மருத்துவர் பாலாஜி அவர்களை சரமாரியாக குத்திட்டு ரொம்ப கேஷுவலாக அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணும்போது அங்கே சுற்றி இருந்த பொதுமக்கள் மற்றும் அந்த மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு காவல்துறை வசம் ஒப்படைக்கிறாங்க. யார் அந்த இளைஞர், எதற்காக அவர் மருத்துவமனைக்கு வந்தாரு, எதற்காக மருத்துவர் பாலாஜி அவர்களை கொத்துனாரு, இந்த மருத்துவர் பாலாஜிக்கும் இந்த இளைஞருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒருவேளை இந்த இளைஞர் அவசரப்பட்டுட்டாரோ, இந்த பிரச்சனையை இன்னும் டீட்டெயிலாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படி இந்த மருத்துவருக்கும் இந்த இளைஞருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். கிண்டியில் இயங்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறைக்கு தலைவராக பணி செய்யக்கூடியவர் தான் இந்த டாக்டர் பாலாஜி அவர்கள். அதே மருத்துவமனையில் கடந்த ஆண்டு மே மாதம் புற்றுநோய் சிகிச்சைக்காக ஒரு அம்மா சேர்றாங்க. அந்த அம்மா பேர் காஞ்சனா. அந்த அம்மாவுடைய மகன் தான் இந்த இளைஞர். அவருடைய பேர் விக்னேஷ். கடந்த வருடம் மே மாதம் இந்த அம்மா சிகிச்சைக்காக அந்த மருத்துவமனையில் சேரும்போது அவங்கள பரிசோதனை செஞ்ச டாக்டர், உங்களுக்கு புற்றுநோய் 2ஆம் கட்டத்தில் இருக்கு, பெரிய பிரச்சனை கிடையாது, சீக்கிரமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யார் அப்படின்னா இந்த டாக்டர் பாலாஜி. தொடர்ந்து 6 மாத காலமாக அந்த அம்மாவுக்கு பரிசோதனை செய்ததாக இருக்கட்டும், அவங்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான சிகிச்சைகள் கொடுத்தது எல்லாமே இந்த டாக்டர் பாலாஜி அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்க கரெக்டாக 6 மாதம், அதாவது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் விக்னேஷோட அம்மா காஞ்சனா அவர்களுக்கு உடல்நிலை இன்னும் மோசமாகுது, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அதோட அந்த டிசம்பர் மாதமே இவங்க வந்து அவங்களே வாலண்டியராக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டதா அப்படின்னு மருத்துவமனை சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுது. இங்கே வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் தெரியுது. ஏன்னா தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகுது, அவங்க சுவாசம் விடவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எப்படி வாலண்டியராக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு. விக்னேஷ் அவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடுறாரு. வீட்டிலேயே ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியோட அவங்க அம்மாவுக்கு தேவையான மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் விக்னேஷ் அவர்கள் அவங்க அம்மாவோட உடல்நிலை கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தனியார் மருத்துவமனையை அணுகுறாங்க. அந்த மருத்துவமனையில் அவங்க அம்மாவோட உடலை சோதிச்சு பார்த்துட்டு உங்கள் அம்மாவுடைய இந்த நிலைமைக்கு அரசு மருத்துவமனையில், அதாவது அந்த கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் இங்கே சேர்த்துருக்கும் போது அவங்களுக்கு அங்கே கொடுத்த சிகிச்சையோட பக்க விளைவாக இருக்கலாம், அல்லது ஹீமோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை அதிக அளவு கொடுத்ததுனால கூட இந்த விதமான பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். இதனால அவங்க நுரையீரல் வரைக்கும் புற்றுநோய் பரவிருக்கு, அதனால தான் அவங்க சுவாசம் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரியான கருத்துக்களை இந்த தனியார் மருத்துவமனை விக்னேஷ்க்கு சொன்னதாக சொல்லப்படுது. இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விக்னேஷ் நேத்து அந்த அரசு மருத்துவமனைக்கு வந்து அரசு மருத்துவர் புற்றுநோய் தலைவரான பாலாஜி அவர்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருவரும் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள எந்த மாதிரியான கலந்துரையாடல் போயிடுச்சு, இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படிங்கிறத ஒன்று டாக்டரோ அல்லது விக்னேஷ் அவர்களோ வந்து சொன்னால் மட்டும்தான் தெளிவாக தெரியும். நேற்று 1 மணி நேரம் சந்திச்சு பேசிட்டு வீட்டுக்கு போன விக்னேஷ் இன்னைக்கு மீண்டும் அவருடைய உறவினர்கள் 4 பேரை கூட்டிக்கிட்டு வீட்டில் காய்கறி நறுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கத்தியையும் எடுத்துக்கிட்டு மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. மருத்துவமனைக்கு வந்த விக்னேஷ் அங்க வெளிநோயாளிகள் ஓபி சீட் அதை வாங்கிட்டு டாக்டர் பாலாஜி அவர்களை சந்திக்க போறாரு. கிட்டத்தட்ட டாக்டர் பாலாஜி அவர்களை சந்திச்சு 1/2 மணி நேரம் இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த உரையாடல்ல இவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட இந்த கருத்து முரண்பாடான விஷயத்தால கூட விக்னேஷ் அவர்கள் அந்த டாக்டரை சரமாரியாக குத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. விக்னேஷ் அந்த டாக்டரை மொத்தம் 7 இடங்கள்ல குத்திருக்காரு. தலையில 4 இடமும் பிளஸ் ஷோல்டரில் ஒரு பகுதி, கழுத்தில் ஒரு குத்து, காதுக்கு பின்னாடி ஒரு குத்து அப்படின்னு மொத்தம் 7 முறை குத்திருக்காரு. குத்தி முடிச்சுட்டு அங்கேருந்து மருத்துவமனையை மட்டும் ரொம்ப கேஷுவலாக தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது அந்த பகுதியில் இருந்த மக்களும் அங்கே பணி செய்யக்கூடிய மருத்துவமனை பணியாளர்களும் சேர்ந்து அவங்கள பிடிச்சி காவல்துறை வசம் ஒப்படைக்கிறாங்க. இதுவரைக்கும் இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து இது வரைக்கும் விசாரணைக்கு விக்னேஷ் அழைச்சி சென்ற வரைக்கும் கிடைத்த தகவல்கள் இது. இதன் பிறகு விசாரணை முழுமையடையணும். அவருடைய விக்னேஷோட வாக்குமூலங்கள் முழுச வெளியே வரும்போது தான் இதுல எது உண்மை, யார் பக்கம் உண்மை அப்படிங்கிற மாதிரியான தெளிவான நிலைப்பாடுகள் நமக்கு தெரிய வரும்.
ஒருவேளை இது வரைக்கும் நமக்கு கிடைத்து கூட தகவல்களே வந்து ரொம்ப தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்துல ஒருவேளை அந்த இளைஞர் விக்னேஷ் வந்து அவசரப்பட்டுட்டாரோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா சட்டபூர்வமாக கூட இந்த பிரச்சனையை அணுகிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் சட்டம் சரியான முறையில் அவங்களுக்கு தேவையான நீதியை பெற்று கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் கூட. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்னங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.